ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். இப்போ கேழ்வரகு அடை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முருங்கைக்கீரை, எலசான முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கலாம். 2 வெங்காயம், 1 கப்பு கேழ்வரகு மாவு, 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு இலையில எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நம்ம தட்டுறதுக்கு. இப்போ 1 கப்பு கேழ்வரகு மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் 2 வெங்காயம் கட் பண்ணதில் ஒரு வெங்காயம் மட்டும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமான வெங்காயமும் தேவைப்படாது. தேவையான மாவுக்கு ஏற்றாலும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஒரு ஸ்பூனுக்கு மேலே உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போது இதில் நம்மளுடைய முருங்கைக்கீரை எலசாக இருக்கிறதுனால நான் சின்ன சின்ன காம்போடு போட்டிருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதுலேயே வெந்துடும். இதே முத்தின கீரையாக இருந்தால் நீங்கள் வெறும் இலையை மட்டும் எடுத்து போடணும். எதுக்கு இந்த தண்டு கூட போடுறோன்னா, நம்ம உடம்புல அதிகமான வேஸ்ட்டு நீர் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு யூரினில் வந்துடும். அதுக்காக தான் அந்த சின்ன சின்ன காம்பு. இதை தனியாக நம்ம அந்த முருங்கைக்கீரை உரிச்சிட்டு அந்த காம்பு இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம், சூப் மாதிரி. அது இன்னொரு வாட்டி வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி போட்டு லேசாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது அவ்வளோ ஹெல்த்தி. இது வந்து நம்ம டயட் இருக்கிறவங்களுக்குலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இது ஒன்று சாப்பிட்டோன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஃபில் ஆயிரும், வயிறு ஃபுல்லாக ரொம்ப மாதிரி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம வாழை இலையில எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துக்கலாம் மாவை. இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு பொறுமையாக தட்டுங்க. அது வந்து ரொம்ப தடியாக இருந்துச்சுன்னா வேகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஓரளவுக்கு மெல்லிஸாக கொஞ்சம் மீடியமாக தட்டிட்டு இந்த மாதிரி வாழை இலையில வச்சு ஆயில் சேர்த்துட்டு இப்போ அப்படியே எடுத்து போட்டுருங்க. இதை இப்போது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுங்க. உடனே இலையை எடுத்திங்கன்னா உள்ளே பிரிஞ்சு வந்துடும். மாவு பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு அப்புறம் எடுங்க. சின்ன டிப்ஸு, நம்ம இந்த ஸ்பூனில் வச்சு அங்கங்கே கொஞ்சம் லேசாக குத்தி விட்டுட்டு ஆயில் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் அந்த உள்ளே இருக்க மாவுலாம் வெந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இது ரொம்ப பொறுமையாக எடுத்து பொறுமையாக திருப்பணும், இல்லைன்னா பிச்சுக்கும் சீக்கிரம். அந்த மாதிரி இல்லாமல் மெதுவாக எடுத்து போடுங்க. இப்போ அதே மாதிரி ஆயில் கொஞ்சம் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளது சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்த்தி. இது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்து. நம்ம பெரியவங்களுக்கு, லேடிஸ்க்கு இது ரொம்ப மெயின்னு. அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. நம்ம டயட்டு வெயிட் கம்மி பண்ணுறதுக்கும் இது நல்ல ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. இதை ஒன்றுமே இல்லை, டெய்லி மார்னிங் 1 to 1 நாள் கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். நம்ம உடம்புல இப்போ நீர் அதிகமாக இருக்கும் சிலருக்கெல்லாம், உடம்பு உப்பு சத்து, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த கேழ்வரகு இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் சாப்பிட்டு சுகர் பேஷண்ட்ஸு இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப, அவங்களுக்கும் யூரின்லாம் போகாமல் இருக்கிறதுக்கெலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நல்ல உடம்புல கெட்ட நீரெல்லாம் வெளியில் வந்துடும். அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை மறக்காமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய சிஸ்டர்ஸ்க்கு தேங்க்ஸு. எல்லாருமே நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குது இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஈஸியாக சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் அந்த காலத்துலேயே அடிக்கடி வீட்டில் செய்வாங்க. இது யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஹெல்த்து டயட்டுன்னெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் வீட்டில் செய்து கொடுக்கும்போது இதை நம்ம தொடவே மாட்டோம். இப்போ இதுக்கு நான் சட்னி இல்லை, ஏற்கனவே இதை பாருங்கள், இதுக்கு மச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கூழ் ஊற்றும் போது அந்த குழம்பு செய்வோம். அந்த குழம்பு நான் நார்மலாக லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அதே நான் இதில் வச்சுருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.